விளக்கவோர் உட்பொருள், வியக்கவோர் அற்புதம், மேலும் கீழும் அளக்கவோர் நாயகன், அருளவோர் மாதவன், அன்றும் இன்றும் கலக்கமும் நீக்குவான், காலத்தில் தோன்றுவான், கண்ணனன்றி விளக்கிலே நெய்யிலை, வீட்டிலே ஒளியிலை, விரைக மாதோ என்று சொல்றார். எப்பொழுதுமே பக்திக்கு மிகப்பெரிய கெடுதல் என்ன என்று கேட்டால் தலைக்கணம். இப்பொழுதெல்லாம் சொல்லுகிறார்களே ஈகோவுக்கு கூட ஒருவர் சொன்னார், எட்ஜிங் காட் அவுட் என்று சொன்னார். யாருக்கு இந்த உலகத்திலே அற்புதங்கள் நிகழ்கிறது என்று சொன்னால், யார் பக்தியோடு தருணங்களிலே காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அற்புதம் நிகழ்கிறது. ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரு. தெய்வத்தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பிற்குரியவர்களே, கவியரசர் கண்ணதாசனின் கிருஷ்ணர் அந்தாதி பாடல்களை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். மிகச்சிறப்பாக நம்முடைய வாழ்வியலோடு கலந்து இறைவன் பாதத்திலே எவ்வாறு பக்தி செய்ய வேண்டும் என்பதை மிக அழகாக நமக்கு வழிகாட்டி அருள்கின்றார்கள். அப்படி ஆண்டாள் நாச்சியார் போன்று ஆழ்வார் பெருமக்கள் எல்லாம் காட்டிய வழியிலே நமக்கு கவியரசர் கண்ணதாசன் தந்திருக்கக்கூடிய அருமையான பாடல்தான் கிருஷ்ணர் அந்தாதி. அவருடைய 100 பாடல்களிலே சில பாடல்களை நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட அருமையான பாடல் இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய பாடல். விளக்கவோர் உட்பொருள், வியக்கவோர் அற்புதம், மேலும் கீழும் அளக்கவோர் நாயகன், அருளவோர் மாதவன், அன்றும் இன்றும் கலக்கமும் நீக்குவான், காலத்தில் தோன்றுவான், கண்ணனன்றி விளக்கிலே நெய்யிலை, வீட்டிலே ஒளியிலை, விரைக மாதோ என்று சொல்லுகிறார். கண்ணனன்றி விளக்கிலே நெய்யிலை, கண்ணனன்றி அந்த எம்பெருமான் அன்றி அந்த விளக்கிலே நெய்யாக வீட்டிலே ஒளியாக அவன் இருக்கின்றான். அவனை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். விளக்கவோர் உட்பொருள், வியக்கவோர் அற்புதம். அந்த உட்பொருள் இருக்கிறதே, அந்த உட்பொருளுக்கான அற்புதம் விரிந்து கொண்டே இருக்கிறது இந்த பிரபஞ்சத்திலே. யாருக்கு இந்த உலகத்திலே அற்புதங்கள் நிகழ்கிறது என்று சொன்னால், யார் பக்தியோடு தருணங்களிலே காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அற்புதம் நிகழ்கிறது. என்ன வேண்டுமானாலும், எந்த தருணத்திலே வேண்டுமானாலும் ஒரு மனிதனுடைய சிக்கலோ அல்லது ஒரு மனிதனுடைய துன்பமோ மாறிவிடலாம். அதற்கான காலப்பொழுது ஒரு இமைப்பொழுதிலே, ஒரு சுண்டுகிற நேரத்திலே மாறி போய்விடும். ஆனால் அவனுக்கு என்ன தேவை என்று சொன்னால், இறைவன் நம்மோடு இருக்கிறான், நம்மை காப்பாற்றுவான், நிச்சயமாக நம்மை வழி நடத்துவான், நம்மை கைவிட்டு விட மாட்டான். எத்தனையோ ஞானிகள், யோகிகள், சித்த புருஷர்கள் சொல்லியிருக்கிற வழியிலே, அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய மார்க்கத்திலே அவ்வளவு அற்புதத்தை அவன் நிகழ்த்தி கொண்டே அல்லவா இருக்கிறான் என்ற மிகப்பெரிய நம்பிக்கை என்னும் காற்றை நாம் சுவாசித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி சுவாசித்தால் அந்த அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. மேலும் கீழும் அளக்கவோர் நாயகன். அவன் என்ன செய்தான்? இந்த உலகத்திலே மிகப்பெரிய தன்மையை விளக்கி காட்டினான். வாமன அவதாரம் என்று ஒரு அவதாரம். அதற்கு கவியரசர் கண்ணதாசன் போல அவருக்கு வழிகாட்டியாக இருந்த கவி சக்கரவர்த்தி கம்பர் இருக்கிறாரே, அவர் ஒரு அருமையான சொல்லாட்சியை தருகின்றார். வாமன அவதாரத்திற்கு குறளன் என்று சொல்கிறார். குறள் போன்று சிறிய வடிவம். அந்த சிறிய வடிவத்திலே வாமன அவதாரத்தை எடுக்கிறார். காசியப முனிவருக்கும் அதிதிக்கும் மகனாக பிறக்கிறார். அவர் பிறந்ததற்கான காரணம், தன்னுடைய மிகச்சிறந்த பக்தனாக இருக்கக்கூடிய மகாபலி சக்கரவர்த்தி இருக்கிறானே, அவன் பக்தியிலே சிறந்தவனாக இருந்தாலும் கூட கொஞ்சம் தலைக்கணம் அதிகமாக வந்துவிட்டது. தான் பெரியவன் என்று அவன் நினைத்து கொண்டிருக்கிறான். எப்பொழுதுமே பக்திக்கு மிகப்பெரிய கெடுதல் என்ன என்று கேட்டால் தலைக்கணம். இப்பொழுதெல்லாம் சொல்லுகிறார்களே ஈகோவுக்கு கூட ஒருவர் சொன்னார், எட்ஜிங் காட் அவுட் என்று சொன்னார். அப்படி இந்த தலைக்கணம் இருக்கிறதே, அது பக்திக்கு மிகப்பெரிய கெடுதலான ஒரு விஷயம். எதுவும் நாம் இல்லை என்கின்ற அறிவுதான் பக்தி. எதுவும் நான் இல்லை, எல்லாம் இறைவனாலே நடக்கிறது என்று சொல்லக்கூடியதுதான் பக்தி. ஆனால் ஆணவம் என்பது எல்லாம் என்னால் நடக்கிறது என்கின்ற சிந்தனை. அப்படி ஆணவம் வந்தால் பக்தி வெளியே போய்விடும். அப்படிப்பட்ட ஆணவம் மகாபலிக்கு வந்துவிட்டது. தன்னுடைய பக்தனுடைய ஆணவத்தை நீக்க வேண்டும் என்று இறைவன் வாமனனாக அவதாரம் செய்கிறான். ஒரு குறளனாக வருகிறான். மகாபலி மிகப்பெரிய யாகம் நடத்துகிறான். யாகத்துக்கு முன்னாலேயே அவன் அறிவிக்கின்றான், யார் என்ன கேட்டாலும் நான் தருகிறேன், ஏனென்றால் என்னால் இந்த பிரபஞ்சத்திலே எல்லாம் வழங்க முடியும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆணவம் உன்னிடத்தில் இருந்தது.
முறைப்படி யாகத்தை தொடக்குகிறான். யார் வந்து என்ன கேட்டாலும் கொடுத்து கொண்டே இருக்கிறான். எல்லாவற்றையும் அள்ளி தந்து கொண்டே இருக்கிறான். இதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய வாமன அவதாரத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மா. ஒரு தாழம்பு குடையை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு குட்டையான வடிவத்திலே அந்த யாகசாலைக்குள்ளே நுழைகின்றார். யாகசாலைக்குள்ளே நுழைகிற பொழுதே மகாபலியினுடைய குருவாக இருக்கக்கூடிய சுக்கராச்சாரியார் கண்டுகொள்கிறார். ஆஹா, வந்திருக்கிறான், கடவுள் தான் வந்து விட்டான் என்று சுக்கராச்சாரியாருக்கு தெரிந்து விட்டது. அவர் வேகமாக ஓடிப்போய் மகாபலி சக்கரவர்த்தியில் சொல்லுகிறார், இதோ பகவான் கிருஷ்ணன் வந்திருக்கிறான் உன்னை தேடி. அவன் என்ன செய்ய போகிறான்? உன்னிடத்திலே ஒரு வரம் கேட்க வந்திருக்கிறான். அப்படி வந்திருக்கிறவனுக்கு நீ வரம் கொடுத்து விடாதே என்று சொல்லுகிறார் சுக்கராச்சாரியார். ஆனால் மகாபலிக்கோ கடவுளே என்னை தேடி வந்து வரம் கேட்க வந்திருக்கிறான் என்று சொன்னால் நான் தானே பெரியவன் என்கின்ற சிந்தனைக்கு அவன் போய்விட்டான். சுக்கராச்சாரியார் சொல்வது காதிலே விழவில்லை. வரிசையாக பொருள்களை வாங்க வந்து கொண்டிருக்கக்கூடிய வரிசையிலே பரமாத்மாவும் நின்று கொண்டிருக்கிறார். ஒரு குட்டையான வடிவம், ஒரு குள்ள வடிவம். பயந்தவர்களும் இகழ் குரலன் என்று சொல்லுகிறார் கம்பன். அப்படி யாரும் கூட இது யார் அப்படின்னு இப்படி பார்க்கக்கூடிய ஒரு உருவமாக இருக்கக்கூடியவன் மகாபலி பக்கத்திலே வந்து நிற்கிறான். சக்கரவர்த்தி, உங்களுக்கு நான் என்ன தர வேண்டும்? மிகப்பெரிய ஒளிமயமான வடிவத்தோடு இருக்கிறீர்களே, தேஜோமய சரீரமாக இருக்கிறது, என்ன தர வேண்டும் என்று கேட்கிறான். அப்பொழுது பகவான் சொல்லுகிறார், எனக்கு என்னுடைய பாதத்தினாலே 3 அடி நிலம் தந்தால் போதும். நான் பொன் வழங்குகிறேன், பொருள் வழங்குகிறேன், மாடுகள் வழங்குகிறேன், எல்லா செல்வங்களையும் அள்ளி வழங்கி கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு 3 அடி நிலம் எப்படி போதும் என்று கேட்கிறான். அப்படி கேட்ட உடனடியாக சொல்லுகிறார் பகவான், அது போதும், அது போதும் எனக்கு என்று சொல்லுகிறார். போதும் என்கின்ற வார்த்தை தான் மிகப்பெரிய இந்த உலகத்திலே ஒரு அபூர்வமான வார்த்தை, யாரும் சொல்வதில்லை. அப்படி சொன்ன உடனேயே அவருக்கு தருவதற்காக தன்னுடைய மனைவியை நீர் வார்க்க சொல்லி மகாபலி அந்த அருமையான தானத்தை வழங்கப் போகிறான். மனைவி நீர் வார்க்கிற பொழுது வண்டு உருவமாக மாறி சுக்கராச்சாரியார் போய் அடைத்துக் கொள்ளுகிறார். பகவான் தன் கையிலே இருக்கக்கூடிய தர்பையினாலே சுக்கிரனுடைய கண்ணை பெயர்த்து விடுகிறார். அவன் வெளியே வந்து விடுகிறான். தீர்த்தம் விழுகிறது. அப்படி தீர்த்தம் அவர் கையிலே விழுந்த அடுத்த கணம் அவர் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வடிவம் எடுக்கிறார். ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று சொல்லுகிறாள் ஆண்டாள். அப்படி பிரம்மாண்டமான உருவத்தை எடுத்து ஒரு காலினாலே இந்த பூமி, ஒரு காலினாலே ஆகாயம், 3வது காலுக்கு எங்கே இடம் என்று கேட்கின்றான். 3 அடி மண் கேட்டான் வாமனன் உலகிலே, 3 என வைத்ததோ மன்னவன் தலையிலே என்று கவியரசர் பாடுவார். என்னுடைய தலையிலே வையுங்கள் என்று சொன்ன உடனே அவனுடைய ஆணவம் தீர்ந்து போய் அவனுக்கு திருவடி தீட்சை கிடைக்கிறது. கவியரசர் பாடுகிறார், விளக்கவோர் உட்பொருள் வியக்கவோர் அற்புதம், மேலும் கீழும் அளக்கவோர் நாயகன் அருளவோர் மாதவன், அன்றும் இன்றும் கலக்கமும் நீக்குவான், காலத்தில் தோன்றுவான், கண்ணனன்றி விளக்கிலே நெய்யிலே வீட்டிலே ஒளியிலே விரைகமாதோ என்று சொல்கிறார். காலத்தில் தோன்றுவான், அவன் எப்பொழுது வர வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். எந்தெந்த நேரத்தில் எது செய்ய வேண்டும் என்று உந்தனுக்கு தெரியாதாம், அந்த புத்தியன் நான் மதிமயங்கியே மன்றாடி வேண்டுகின்றேன், அந்தந்த நேரத்தில் அழகாய் அருகிருந்து அணைக்கின்ற அன்பு தாயே, சொந்தம் என்று உனைத்தவர் எந்தனுக்கு யாரோ சொல் என்னுடைய பெரிய நாயகி என்று பாடி பரவுவார்கள். அப்படி காலத்தில் தோன்றக்கூடியவனாக அவன் இருக்கிறான். நாம் என்ன செய்ய வேண்டும்? தலைக்கணத்தை ஒழித்து அவன்தான் எல்லாம் என்ற ஞானத்தோடு அவனை சரணாகதி அடைந்தால் அவன் நிச்சயமாக அற்புதங்களை நமக்கும் நிகழ்த்தி காட்டுவான். அவனை சரணாகதி அடைவோம். நன்றி, வணக்கம்.